தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் என்பது நாடுகள் தங்களுக்குள் பொருட்கள் மற்றும் சேவைகளை பரிமாறிக்கொள்ளும் போது வரிச்சுமைகளை குறைக்கவும் முதலீடுகளை அதிகரிக்கவும் ஏற்படுத்தப்படும் ஒரு வழிமுறையாகும். அமெரிக்காவில் 47வது அதிபராக பதவியேற்ற உடனேயே உலக நாடுகள் மீது அதிபர் ட்ரம்ப் பரஸ்பர பிரிகளை விதித்து உலகளாவிய அளவில் வர்த்தக போரை தொடங்கினார். இக்கட்டான சூழ்நிலையில் மிகவும் புத்திசாலித்தனமாக இந்தியா உலகின் பல்வேறு நாடுகளுடனும் தடையற்ற வர்த்தகத்தை விரிவாக்கும் நடவடிக்கைகளில் வெற்றி பெற்றுள்ளது. 100% வரி சலுகைகளுடன் கடந்த ஆண்டு பிரிட்டனுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் கடந்த ஜனவரியில் அனைத்து வர்த்தக ஒப்பந்தங்களில் தாய் என்ற பெருமை பெற்ற இந்தியா ஐரோப்பிய யூனியன் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தொடர்ந்து கடந்த பிப்ரவரியில் அமெரிக்காவுடனான இடைக்கால தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டது. இதற்கு முன்னோட்டமாக இந்தியா மீதான கூடுதல் வரியை அமெரிக்க அதிபர் ரத்து செய்தது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்புடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்திய இந்தியா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், மாலத்தீவு, நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் உள்ளடக்கிய தெற்காசிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஐஸ்லாந்து, லிechtenstein, நார்வே மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய EFTA எனும் ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக சங்கத்துடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செய்துள்ளது. ஏற்கனவே இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இந்தியா-ஆஸ்திரேலியா பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. மேலும் ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ், தாய்லாந்து, கனடா மற்றும் ஓமன் போன்ற நாடுகளுடனும் இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. இந்தியாவுடன் ஐக்கிய அரபு அமீரகம் கடந்த 2022 கையெழுத்திட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வெறும் 88 நாட்களில் பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்ட அதிவேக ஒப்பந்தம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் நீண்ட காலமாக பேச்சுவார்த்தைகளில் இருந்த இந்தியா நியூசிலாந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை பிரதமர் மோடி மற்றும் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் ஆகியோர் இறுதி செய்துள்ளனர். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 100% இந்திய பொருட்கள் அந்நாட்டில் இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பல துறைகளுக்கு புதிய ஏற்றுமதி வாய்ப்புகளை உருவாக்கும் இந்த ஒப்பந்தத்தால் நாட்டின் பாரம்பரிய தொழில்கள் மற்றும் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு பெரும் பயன் கிடைக்கும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தோல் மற்றும் கைத்தறி துறைகளுக்கும் இந்தியாவின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தில் பொருட்களை தயாரிக்கும் தச்சர்கள், கைவினை கலைஞர்கள் உட்பட பல்வேறு பாரம்பரிய தொழில்துறைகளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது நாட்டின் ஏற்றுமதி வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதுடன் இரு நாடுகளுக்கும் இடையேயான ராஜாங்க உறவுகளும் வலிமை பெறும் என்றும் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இந்தியாவுடனான இருதரப்பு உறவுதான் சிறப்பாக உள்ளதாக கூறியுள்ள நியூசிலாந்தின் வர்த்தக மற்றும் முதலீட்டுத்துறை அமைச்சர் டாட் மெக்லே இந்த உறவை மேலும் வளர்த்தெடுக்கும் வகையில் இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான சேவைகள் தொடங்குவதை மகிழ்ச்சியாக எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் தலைமையில் முழு பேச்சுவார்த்தை குழுவிலும் பெண்கள் மட்டுமே இருந்த இந்தியாவின் முதல் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இதுவாகும். எனவேதான் இந்தியா நியூசிலாந்து இடையே ஆன தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஒரு வரலாற்று மைல்கல் என கூறப்படுகிறது. மற்ற நாடுகளுடனான இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் கோடிக்கணக்கான இந்திய மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் பெரிதும் உதவுகின்றன. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன். அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேசம் சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. தோனி அங்கிள் தல செம்ம என்ட்ரி. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், லாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊருக்கு அவுட்டர்லையா? சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் lowest price, complete transparency. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13+ years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000+ happy customers, 5,000+ acres delivered, 20+ cities. G Square, your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?